தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை உப்பிலிப்பாளையத்தில் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் பாதாள சாக்கடை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைந்திருக்கிறார். பிரசாந்த், பாதுகாப்பு உபகரணங்கள் மாநகராட்சி சார்பாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் வழங்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அங்குள்ள பணியாளர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன், கோவையில் பல்வேறு இடங்களில் இது போன்ற நாம் செய்திகளுக்கு சேகரிக்க செல்லும் பொழுது பல இடங்களில் இது போன்ற பாதாள சாக்கடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமாக பணிகளை மேற்கொள்ள நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கை க்ளோஸ் இல்லாமையோ இல்லை செப்பல் இல்லாமல் அதுக்கான தேவையான எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் இந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது இந்த பாதாள சாக்கடை பணிகளை மேற்கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட அதிக நோய் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் தான் இவங்க அதையும் பொருட்படுத்தாமல் தற்போது இந்த பாதாள சாக்கடை பணிகளை மேற்கொண்டு வராங்க. தற்போது நீங்களே பார்க்கல எவ்வளோ சிரமத்தோடு அவங்க வந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வராங்கன்னு நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் வணக்கம், இப்போ எந்த ஒரு கை க்ளோஸ் எதுவுமே இல்லாமல் இந்த பணியில் செய்யக்கூடாது, ஏன் இப்படி செய்கிறீங்க? கை க்ளோஸ் போட்டால் எங்களுக்கு இருக்க முடியாது, வலிக்கிட்டு போகும். இங்கே பாருங்க, ஒரு ரொம்ப இப்படிலாம் வந்து கோர்ட் உத்தரவு இருக்குது, பாதுகாப்பு. நீங்கள் எந்த கார்பரேஷன் டெம்பரவரி எம்ப்ளாயா இல்லை பர்மனெண்ட் எம்ப்ளாயிங்களா? இல்லை, நாங்கள் சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறோம். உங்களுக்கு இது கொடுத்த இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தவர் இப்படிலாம் இதெல்லாம் கை க்ளோஸ்லாம் போட்டு தானே பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவங்கள்ட்ட பேசி இல்லை கேட்குறேன், உங்களுடைய நலன் கருதி தான் கேட்குறேன். இப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல, இப்படி ஏன் பண்ணுறீங்க? அப்படி இல்லை, உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குல்ல. ஆமாண்ணா, அது தெரியாமல் உங்களுக்கு ஏன் அந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கல? அவங்க எதுவுமே சொல்ல எல்லாம் இருக்கீங்க, அப்புறம் ஏன் போடாமல் இருக்கீங்க? கை க்ளோஸ் போட்டு அள்ள முடியாது சார். அதனால் நாங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் எல்லாமே ஷூ எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது கல் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிடும். அதனால் அது கல் பீங்கெல்லாம் அடுத்து ஷூ எல்லாமே வச்சுருக்கோம். எவ்வளோ நாள் இந்த பணியில் மேற்கொள்கிறீங்க? இது 6 மாதமாக பார்த்துட்டு இருக்கோம் சார். 6 மாதமாக இப்படி கை க்ளோஸ் இல்லாமல் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, எல்லாம் போட்டு தான் நாங்கள் வேலை பார்ப்போம். வாமிட்டு பிடிக்க அள்ள முடிய வராது, கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் கிளீன் ஆகாது. அதனால் உங்களுக்கு சுகாதார சிக்கல் தானே ஏற்படும். உங்களுக்கு குடும்பம் இருக்குது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும்ல? தெரியும் சார். என்ன சார், நம்ம கஷ்டத்துக்கு பண்ணுறோம். தப்பு இல்லை, தப்புன்னு தெரியுது. ஆனால் எங்களுக்கு வந்து இது வந்து தப்பாக தெரியல. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஜாலியாக மூடுக்காங்க வேலை பார்த்து ஜாலியாக இருக்கணும். மற்ற மாதிரி எதுவுமே எங்களுக்கு வந்து ஆச்சரியம் இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராக்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை டெம்பரவரி? இது டெம்பரரி சார். இது டெம்பரரி சார். இப்படிலாம் பாதுகாப்போட நடைமுறையோட தானே பண்ணணும். உங்களுக்கு எதுவும் சொல்லலையா? அவங்க அதெல்லாம் இருக்குது சார், பாதுகாப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். உள்ளே போனால் ஷூ போட்டோம்னா உள்ளே போய் கல் போய் உள்ளே குத்தி கிழிச்சு விட்ருவோம். அதனால ஷூ நாங்கள் யூஸ் பண்ணாமல் சரி வேண்டாம் சொல்லி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். தவறு இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. குறிப்பாக நீங்கள் பார்க்க இதை வந்து இளம் வயதினர் கூட இப்போ வந்து இந்த வேலையை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வயதான நபர் கூட இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலை தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், அவர் கொஞ்சம் ரொம்ப வயசானவர், நோய் எதிர்ப்பு திறன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். தற்போது எந்த அளவில் அவர் வந்து இந்த பணியை மேற்கொள்கிறான்ற நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப ஒரு ரொம்ப இந்த காலில் ஒரு பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல், கையில் உபகரணம் இல்லாமல், அவரால் தள்ளாத வயதிலும் கூட அவர் இந்த பணியை பார்க்கிறாரு. இது போன்ற வயதானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் சற்று குறைவாகவே இருக்கும். அவர்கள் இந்த பணியை மேற்கொள்ள வைப்பது என்பது மிக தவறான விஷயம். ஆனால் மாநகராட்சி ஒப்பந்தத்தின் அடிப்படையிலையோ அல்லது வந்து இப்போ பர்மனெண்ட் எம்ப்ளாயி இது போன்ற பணிகளை மேற்கொள்ள விடுவது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமாக தான் இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறாங்க. தற்போது இவர் மட்டுமில்லை, இந்த பகுதியிலே பாருங்கள், இருக்கக்கூடிய வயதானவர்கள் தான் நிறைய பேர் இங்கே வேலை செய்யக்கூடிய நிலை இது இருக்கிறது. குறிப்பாக அங்கே பாருங்கள், அவங்க எந்த அளவுக்கு அவங்க எந்த ஒரு பாதுகாப்பு பொருள் இல்லாமல் அவர் அந்த பணிகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்ற பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான வயதானவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ இது போன்ற பணியில் நியமிக்கப்பட்டக்கூடிய அதிகாரிகள் யார்? இது போன்ற அரசு அதிகாரிகள் வந்து இவங்களை எப்படி வைக்கிறாங்க அப்படின்றது, இவங்களை பணி நியமிக்கிறாங்கன்றது நம்ம ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஒரு அரசு நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவு என்பதும் இருக்கிறது. இது போன்ற பணியாளர்கள் வேலை செய்யும்போது அவளுக்கு தேவையான உபகரணை கொடுக்க வேண்டும், அவளுடைய உடல் தகுதியெல்லாம் சோதனை செய்ய வேண்டும் என்ற பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கிறது. பல்வேறு இதுகட்ட சமூக ஆர்வலர்களும் பல பேரும் இது போன்ற நிலைக்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க. இவரால் இந்த வயதானவரால் இவரால் இந்த வேலையை செய்யவே முடியாது. ஆனாலும் இந்த கடுமையான இந்த பணியில் அவர் ஈடுபட்டுறது ரொம்ப பார்க்கறதுக்கே நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஐயா, உங்களுக்கு வயசு எவ்வளோங்கய்யா? 77 வயசு ஆயிடுச்சு. 77 வயசு ஆயிடுச்சு. இந்த வேலையை எப்படி செய்கிறீங்க? அது டெம்பர் இருக்குதுங்க.
தெம்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது பாதுகாப்பு உபகரணம்லாம் போட்டு தானே பண்ணணும். இப்படியே பண்ணுறீங்களே, கஷ்டமா இல்லையா? ரொம்ப கஷ்டம்தான் சார். வரமண்டாக தான் போட்டுடலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. இந்த ஈரத்தில் போட்டோம்னாக்கா கால் உருகிட்டு போகும், மண் விழிச்சுனாக்கா புண்ணாகி போகும். நீங்கள் சொல்லுங்கள், என்னது எங்கே, ஏன் உங்களுடைய உபகரணம்லாம் எங்கே? இன்னொரு சைட்டில் கிடக்கு. அதனால அவங்க அங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. அதனால இங்கிட்டு நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம். உங்கள் வயசு எவ்வளோ? நமக்கு 75. 75 வயசில் இப்படி வந்து எந்த ஒரு இது இல்லாமல் போட்டு வேலை பார்க்குறீங்களோ, கஷ்டமா இல்லையா? கஷ்டம்தான். என்ன செய்யுது? குறிப்பாக பத்மநாபன், நீங்களே பார்க்கலாம். அதாவது அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா வயதானவர்கள் இது போன்ற பணிகளை செய்யக்கூடாது ஒரு பக்கம். ஏன்னா நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்கும். இது போன்ற பணிகளை செய்யக்கூடிய நபர்களுக்கு உரிய அறிவுரை வழங்க வேண்டும். குறிப்பாக பாதுகாப்பு முதலோடு தான் இவங்களை இந்த இது போன்ற பணிகளை செய்வதற்கான அறிவுரை வழங்க வேண்டும். ஏற்கனவே கோவை மாநகர பல்வேறு இடங்களில் இது போன்ற தூய்மை பணியாளர்கள் இது போன்ற எந்த ஒரு உபகரணமாக தான் பல்வேறு பணிகளை செய்திருக்காங்க. பல நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் இதுவரையும் அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை இல்லாமல் இது போன்ற பணிகளை மேற்கொள்கிறாங்க. தற்போது கூட இந்த பகுதியில் இந்த பணிகளை மேற்கொள்ளும் போது கூட இங்கே இருக்கக்கூடிய கோவை சிங்கானூர் சட்டமன்ற உறுப்பினர் கூட இப்படி எங்கள் தொகுதியில் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர்களை கடிந்து கொண்டு கூட போனார். தொடர்ச்சியாக பல்வேறு அறிவுறுத்தல் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் போதிய விழிப்புணர்வு இல்லை. அரசு அதிகாரிகளும் இது மெத்தன போக்கோடு இது போன்ற செயல்களை செய்வர்கள் மீது தேவையான உபகரணம் கொடுத்து அவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை அவர்கள் சரியாக அவர்களுக்கு வழிகாட்டலாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பத்மநாபன், உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். பிரத்யேகமான காட்சிகளோடு கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.